அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று மாலை நடைபெறும் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில் மாலையில் உங்களை சந்திக்கிறேன் என பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய மகளிர் அணி மாநாடு இன்று மாலை பல்லடத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு வார்டு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 67,000க்கும் மேற்பட்ட பூத்துகளில் அந்த பூத்தினுடைய பொறுப்பாளர்களாக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இணையதள அணி, இளைஞர் அணி என நியமிக்கப்பட்டு கூடுதலாக பூத் லெவல் கமிட்டி என்று 100 பேருக்கு சராசரியாக ஒருவர் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் அவர்களுடன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசனுடைய பெண்களுக்கான சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்காக எடுத்து சென்று அங்கு மக்களிடம் அதை வாக்காக திரட்டுவதற்கான பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று மாலை மேற்கு மண்டலத்தினுடைய மகளிர் அணி மாநாடு பிரமாண்டமாக, அதாவது நிர்வாகிகள் மற்றும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளும் மாநாடாக அமைய இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது கோவை சென்றிருக்கிறார். கோவை சென்றிருக்கும் முதலமைச்சர்களை வழியடைகின்ற பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வாழ்த்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அரசனுடைய அந்த புதுமை பெண், அதே போல பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லாத பயணம் என்ற அடிப்படையில் பல்வேறு சலுகை திட்டங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களும் மகளிருக்கான மிகப்பெரிய வரவேற்பு திட்டங்களாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விடியல் மாநாடு என்ற அடிப்படையில், மகளிருடைய விடியல் மாநாடு என்ற அடிப்படையில் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்காக இன்று மாலை அனைவரையும் சந்திப்போம் என முதலமைச்சர் கூட தனது பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலங்களாக இந்த மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் முதல் முறையாக அரசனுடைய இந்த பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை வழிமுறைப்படுத்தும் காட்சிப்படுத்தும் திட்டமாக இந்த மாநாடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்று மாலை முதலமைச்சர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை அட்டவணைப்படுத்தி உரையில் இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.